புதுசாக ஒரு ஜோடிக்கு திருமணமாகும் போது கண்டிப்பாக அந்த திருமண சடங்குகள்லாம் முடிந்ததுக்கு பிறகு கொஞ்ச நாட்கள்லேயே நம்ம ஹனிமூன் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. பெரும்பாலான நபர்கள் மலை பிரதேசம் அப்படி இல்லைன்னா குளிர் பிரதேசம் தான் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் எப்படி ஊட்டி கொடைக்கானலுக்கு எல்லாரும் போவாங்களோ அதே மாதிரி தான் நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற மலை பிரதேசத்துக்கும் நிறைய பொதுமக்கள் புதுமண ஜோடிகள் வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய டிராவலர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் போவது வழக்கம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்திலையுமே ஒரு புதுமண ஜோடி மே 20ஆம் தேதி கிளம்பி போயிருந்திருக்காங்க. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் நகரை சேர்ந்த ராஜா ரகுவன்சி மற்றும் சோனம் ரகுவன்சி அப்படின்ற இந்த தம்பதியினருக்கு சரியா மே 11, 2025 வாக்கில் திருமணம் ஆயிருந்திருக்கு. இந்த திருமணம் முடிந்த கையோட 9 நாட்கள்லயே மே 20ஆம் தேதி 2025 வாக்கில் மேகாலயா மாநிலத்துக்கு போயிருந்திருக்காங்க. ஆனா அப்படி போன அந்த புதுமண ஜோடி ரிட்டர்ன் வீடு திரும்பவே இல்லை. இந்த சம்பவத்தை பற்றி தான் வட இந்திய ஊடகம் முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசிக்கிட்டு வராங்க. முக்கியமாக மேகாலயா மாநிலம் முழுக்க இந்த செய்தி ரொம்பவே இப்போ வரைக்கும் வைரலாக பேசப்பட்டுக்கிட்டு வருது. அப்படி அந்த புதுமண ஜோடி எங்கே தான் போனாங்க, என்னதான் ஆனாங்க, போலீஸ் ஆஃபீஸர் அந்த புதுமண ஜோடியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? நிறைய பேர் இந்த கேஸை பற்றி பேச சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க, இன்ஸ்டாகிராம்லாம் பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணீங்க. அவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. இந்த கேஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நிறைய ஆர்டிகல்ஸை ரெஃபர் பண்ணி தான் நான் உங்களுக்காக இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். சரியா மே 20, 2025 வாக்கில் இவங்களுக்கு திருமணம் முடிந்த கையோட ராஜாவும் சோனமும் இந்தூரில் இருக்கிற ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி அசாம் மாநிலத்தில் உள்ள கவுஹாத்தி ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அசாம் மாநிலத்திலே இருக்கிற காமாட்சி தேவி கோயிலுக்கு போயிட்டு அங்க சுத்தி பார்த்ததுக்கு பிறகு 2 நாட்கள் அசாம் மாநிலத்திலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து மேகாலயா மாநிலத்தில் உள்ள சில்லாங் என்ற இடத்துக்கு சரியா மே 22ஆம் தேதி இந்த புதுமண ஜோடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு லோக்கல் கடைக்கு போயிட்டு, அதாவது ஸ்கூட்டர்லாம் ரெண்டலுக்கு விடுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ஸ்கூட்டரை ரெண்டலுக்கு எடுத்து தங்களுடைய ஐடென்டி கார்டெல்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஜோடியாவே அந்த ஸ்கூட்டர்லயே பல இடங்களை சுத்தி பார்த்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கேயே ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்திருக்காங்க. இரவு நேரத்தில் அங்க ரெஸ்ட் எடுத்தபடிதான் அந்த ஊர் பகுதிகளில் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் சரியா மே 23, 2025 வாக்கில் அதிகாலை 5:30 மணிக்கெல்லாம் அந்த ரூமை செக் அவுட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2 பேரும் தங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொண்டு தேவையான பேக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த ஸ்கூட்டர்ல அங்கிருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஓசரா ஹில்ஸ் என்ற இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அப்படி போன சமயத்துல ஒரு இடத்துல அந்த ஸ்கூட்டரை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து சில டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் நடந்தபடியே சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு நடுவுல சரியா 1:20 மணி வாக்குல இந்த சோனம் தன்னுடைய மாமியாரான, அதாவது ராஜா ரகுவன்சியோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அந்த போன் கால்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன், அது மட்டும் இல்லாம எனக்கு தேவையான சில ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புனதுக்கு பிறகு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்க ராஜா சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சாரு. அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி இப்போதைக்கு வந்துட்டோம். நாங்க இங்க ஒரு இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, நாங்க ஸ்கூட்டி இருக்கிற இடத்துக்கு போக போறோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு தன்னுடைய மாமியார் கிட்ட பேசி இருந்திருக்காங்க. ஆனா அதுதான் தன்னுடைய மகன் மற்றும் மருமகள் கிட்ட பேசுற கடைசி கால் அப்படிங்கிறது அன்றைய நாள் அந்த அம்மாவுக்கு தெரியாமலே போகுது. சரியா சோனம் தன்னுடைய மாமியார் கிட்ட பேசின 26 நிமிஷம் கழிச்சு 1:47 மணி வாக்குல இந்த ராஜா ரகுவன்சியோடைய அண்ணனான விபின் ரகுவன்சி அப்படின்றவர் தன்னுடைய தம்பிக்கு கால் பண்ணி பார்க்கிறாரு. அப்போ மொபைல் ரிங் ஆகுதே தவிர ராஜா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இதனால சோனமுக்கு இமிடியேட்டா கால் பண்ணி பார்க்கிறாரு. அப்போ சோனம் கிட்ட இருந்துமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. சரி, எங்கேயாவது வேலையா இருப்பாங்க, ஒருவேளை ஸ்கூட்டர்ல போறதுனால அந்த போன் காலை எடுக்க முடியாம போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா நேரம் ஆக ஆக கால் பண்ணி பார்த்தாலுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இவங்க 2 பேர்கிட்ட இருந்துமே வரவே இல்லை. கொஞ்ச நேரத்திலே ராஜாவுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. சோனமுடைய மொபைலுக்குமே கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனா அடுத்த நாள் வாக்குல சோனமுடைய மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆனதுனால இந்த மொத்த ஃபேமிலிக்குமே ஒரு பயங்கர அதிர்ச்சிக்கும் ஒரு பயத்துக்கும் உள்ளாக ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய தம்பிக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமோ அப்படின்ற பயத்தோடையே இந்த விபின் ரகுவன்சி அப்படின்றவர் நேரடியா தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து கிளம்பி இவங்க சுத்தி பார்க்கறதுக்காக வந்து அந்த சில்லாங் பகுதிக்கு வந்திருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க தங்கி
தங்கியிருந்த அந்த ஹோட்டல் ரூமுக்குமே போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க 5:30 மணிக்கெல்லாம் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். ஆனால் இவங்களுடைய 2 பேக் மட்டும் இங்கே இருக்கு, இப்போ வரைக்கும் யாருமே வந்து வாங்கிட்டு போகல அப்படின்ற மாதிரி அந்த ரிசப்ஷனில் இருந்தவங்க சொல்லி இருந்திருக்காங்க. இதனால குழம்பி போன இந்த விபின் ரகுவன்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இமிடியேட்டா இவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ, அதாவது இந்த புதுமண ஜோடி எங்கெங்கெல்லாம் போய் சுத்தி பார்க்குறாங்களோ அந்தந்த இடத்துல போட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த போட்டோஸ்லாம் பார்த்ததுல தான் ஒரு ஸ்கூட்டர் ஒன்று இவங்க ரெண்டலுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால இந்த ஸ்கூட்டர் எந்த இடத்துல எடுத்தாங்களோ அந்த கடைக்கு இமிடியேட்டா போயிருந்திருக்காரு. அங்க போயிட்டு கேட்கும்போது ஸ்கூட்டர்ல வந்து ஒரு ஜிபிஎஸ் இருக்கு சார், நம்ம அதை செக் பண்ணி பார்த்தா ஸ்கூட்டர் எந்த இடத்துல எக்ஸாக்டா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அதை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இமிடியேட்டா போகும்போது தான் ஸ்கூட்டர் எந்தவித ஸ்கிராச்சஸுமே இல்லாம ப்ராப்பரா ஒரு இடத்துல இவங்க எந்த இடத்துல சுத்தி பார்க்க போனாங்களோ, அதாவது ஓஸ்ரா ஹில்ஸ் அப்படின்ற இடத்துல சுத்தி பார்க்க போனாங்களே அந்த இடத்துல ப்ராப்பரா அந்த பார்க்கிங் லாட்ல நிறுத்தப்பட்டிருந்திருக்கு. ஆனா அந்த ஸ்கூட்டர்ல இருக்கிற ஹெல்மெட்டோ அந்த ஸ்கூட்டருடைய சாவியோ அந்த இடத்துல இல்ல. இதனால அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஏரியா முழுக்க கொஞ்ச நேரம் தேடி பார்க்கறாரு. பட் எங்க தேடியுமே அவங்க 2 பேருமே கண்டுபிடிக்க முடியல. அதே சமயம் அந்த நேரத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இவரால மேற்கொண்டு தேட முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமா பக்கத்துல இருக்கிற ஈஸ்ட் காசி ஹில்ஸ் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தன்னுடைய தம்பியான ராஜா ரகுவன்சி மற்றும் அவங்களுடைய மனைவியான சோனம் ரகுவன்சியை காணோம் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் பண்ணி இருந்திருக்காரு. இப்போ 2 போலீஸ் ஆபீசருமே இமிடியேட்டா இந்த கேஸ்க்குள்ள இறங்கி இருந்திருக்காங்க. அவங்க நிறைய இடங்கள்ல தேடி பார்க்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த நேரத்துல வெதர் கொஞ்சம் மோசமா இருந்ததுனால இவங்களால அந்த தேடுதல் வேட்டையை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனும் ஏற்பட ஆரம்பிக்குது. தொடர்ந்து அந்த லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்கில் அந்த அளவுக்கு பெரிய நாட்டம்லாம் காட்டவே இல்லை. என்னதான் 2 பேரை அனுப்பி தேடி பார்த்தாலும் கூட வெதர் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேஸை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே விட்டுருந்துருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் இந்த செய்தி மத்திய பிரதேச மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்குது. முக்கியமாக மத்திய பிரதேச சிஎம் உடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் இந்த செய்தியை பற்றி பேசப்பட ஆரம்பிக்கும் போது தான் எல்லா நார்த் இந்தியா மீடியாவுமே இந்த செய்தியை பற்றி பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதனால மேகாலயா போலீஸ் ஆஃபீஸருக்குமே இந்த செய்தி ஒரு பெரிய இடியா விழ ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம மேகாலயாவில் டூரிசம் ஒரு பெரிய பொருட்டா பார்க்கப்படுறதுனால கண்டிப்பா இதுக்கு சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கணும். இதனால நிறைய டூரிஸ்டர்லாம் பாதிக்கப்படுவாங்க. நம்முடைய மாநிலத்தில் இந்த டூரிசமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழக்கில் இமிடியேட்டா ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த ராஜா ரகுவன்சியும் சோனம் ரகுவன்சியும் தீவிரமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த தேடுதல் வேட்டையில் 50க்கும் மேற்பட்ட ரெஸ்கியூ டீம்லாம் ஈடுபடுறாங்க. எஸ்டிஆர்எஃப், என்டிஆர்எஃப், என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீம்ஸ்லாம் வந்து அந்த இடங்கள்ல தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மலைப்பகுதிகளில், பள்ளத்தாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்துலையுமே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வெதர் ரொம்பவே மோசமாக இருக்கிறதுனால தேடுதல் வேட்டையில் இருக்கிற வேகமும் மெல்ல மெல்லமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ட்ரோன்ஸ் அனுப்பி செக் பண்ணி பார்க்குறாங்க. மழை விட்ட நேரத்தில் ஹெலிகாப்டர்லாம் அனுப்பி செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் என்னதான் தீவிரமாக தேடிக்கிட்டே வந்தாலும் இந்த 2 பேரையுமே எங்கேயுமே அந்த இடத்துல கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே அவங்களுடைய தேடுதல் வேட்டை 10 நாட்கள் கிட்ட நீட்டிச்சுக்கிட்டே போகுது. ஸ்கூட்டி கடந்த இடத்துல மட்டும் தேடாம சுத்து வட்டாரம் முழுக்க ஒரு 30 கிலோமீட்டர் சர்க்கிள் வரைக்குமே இவங்க தீவிர சோதனைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே வராங்க. அப்படி ஈடுபட்டுக்கிட்டே வந்த சமயத்துல தான் சரியா ஜூன் 2, 2025 வாக்குல ஸ்கூட்டர் எந்த இடத்துல பார்க் பண்ணப்பட்டு இருந்துச்சோ அந்த இடத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட ஒரு டீகம்போஸ் ஆன நிலையில ஒரு சடலம் கிடக்கிறதா போலீஸ் ஆபீசருக்கு தகவல் கிடைக்குது. இமிடியேட்டா அந்த சடலத்தை போய் பார்க்கும்போது 30 வயது இருக்கிற ஒரு ஆண் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால அதை இமிடியேட்டா கைப்பற்றி காணாம போன ராஜா ரகுவன்சியோடைய அண்ணனான விபின் ரகுவன்சியை வர வச்சு அடையாளம் காண முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அந்த சடலத்தோடைய கையில ராஜா அப்படின்னு பெயர் பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த டேட்டோவுமே தன்னுடைய தம்பியுடைய டேட்டோ அப்படிங்கறத உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு இறந்து போனது ராஜா ரகுவன்சி அப்படின்னு அந்த அண்ணனே அடையாளம் காட்டி இருந்திருக்காரு. மொத்த ஃபேமிலியுமே ராஜாவுடைய இழப்பை ஏத்துக்கவே முடியல. முக்கியமா அவங்களுடைய அம்மாவால இதை ஏத்துக்கவே முடியல. திருமணமாகி கொஞ்ச நாட்களே தன்னுடைய மகன் இப்படி அநியாயமா இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேதனையோட அந்த குடும்பமே ஒரு ஆழ்ந்த கண்ணீருக்குள்ளதான் போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் ப்ராசஸ்லாம் முடிந்ததுக்கு பிறகு ராஜாவுடைய சடலத்தை அந்த குடும்பத்தார்கள் கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. அவங்களுமே மன இறுக்கத்தோட அந்த இறுதி சடங்குமே முடிச்சிருந்திருக்காங்க. பட் இதோட இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயம்லாம் நடந்திருக்கு.
மேகாலயா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டூரிசத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய வருமானமே இருக்கு. ஆனா இப்படி ராஜா ரகுவன்சி இறந்து போயிட்டதுனால நிறைய பேரை அங்க இருக்கிற பொதுமக்கள் தான் யாரோ இவரை கடத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜாவுடைய குடும்பத்தார்களுமே மேகாலயா மக்களை குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ராஜாவுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பகிரங்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்திருக்கு. அப்படி என்ன வந்திருக்குன்னா ராஜாவுடைய தொண்டையை ஒரு ஷார்ப்பான வெப்பனை வச்சு அறுத்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய உடம்புல பல இடங்கள்ல வெட்டுக்காயங்கள்லாம் காணப்படுது. அதே சமயம் ராஜாவுடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளியே ஒரு ஒயிட் கலர்ல லேடிஸ் போடக்கூடிய ஒரு ஷர்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. அது கூடவே உடஞ்ச விவோ மொபைல் போன், ராஜாவுடைய ஸ்மார்ட் வாட்ச், பேண்ட்ரா 40 அப்படின்ற ஒரு டேப்லெட்டோடைய அட்டை முதற்கொண்டு எல்லாமே கிடைச்சிருந்திருக்கு. ஆனா முக்கியமா போலீஸ் ஆபீசர் நோட் பண்ணது என்னன்னா ராஜாவுடைய உடம்பு மேல இருந்த எந்த ஒரு தங்க நகைகளுமே காணோம். அதாவது ராஜா வீட்டை விட்டு கிளம்பி போனப்போ தங்க செயின் போட்டிருந்தாரு, கையில வைர பிரேஸ்லெட்லாம் போட்டிருந்தாரு, தங்க மோதிரம்லாம் போட்டிருந்தாரு. அதோடைய மதிப்பே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா கிட்ட இருக்கும். அது எல்லாமே மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு அந்த ராஜாவுடைய குடும்பத்தார்கள் போலீசார் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொள்ளைக்காக இந்த ராஜாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆரம்பத்தில் பேசப்பட ஆரம்பிக்குது. இதனாலதான் அந்த பகுதியில் இருக்கிற கிராமவாசிகள் யாராவது இவர்களை கடத்தி கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இந்த ராஜாவுடைய குடும்பத்தார்களும் சரி வெளியில இருந்து பார்ப்பவர்களும் சரி வச்சிருந்திருக்காங்க. ராஜாவுடைய சடலத்தை மீட்டெடுக்கும் போது கொலைக்கான அந்த வெப்பனையுமே கைப்பற்றி இருந்திருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்ததுல ரீசெண்டா வாங்கின மாதிரி தான் தெரிஞ்சிருந்திருக்கு. ஒரு புதுசான கத்தியை வச்சு தான் இந்த ராஜாவை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிக்குது. பட் இப்படி என்னதான் ராஜாவை பத்தின சில டீட்டெயில்ஸ்லாம் கிடைச்சாலுமே அவருக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு, யார் இதை பண்ணா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மர்மம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் போகுது. இதை விட இன்னொரு மர்மம் என்னன்னா சோனமுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான். ராஜாவுடைய சடலம் என்னதான் பள்ளத்தாக்கில் இருந்து கிடைச்சிருந்தாலும் கூட ஆரம்பத்தில் அது ஒரு ஆக்சிடென்டா இருக்குமோ அப்படின்னு கூட தான் போலீஸ் ஆஃபீஸர் முதல்ல நினைச்சாங்க. ஆனா அவருடைய உடம்புல காயத்தை பார்த்ததுக்கு பிறகும் அவருடைய உடம்புல தங்க செயின்லாம் காணாம போனதுக்கு பிறகும் இது கண்டிப்பா ஒரு ப்ரீ பிளான் மர்டர் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஸ்கூட்டி ஒரு இடத்துல பக்காவா பார்க் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் 25 கிலோமீட்டர் தள்ளி பக்காவா பார்க் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஸ்கூட்டில எந்த ஒரு ஸ்கிராச்சஸுமே இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, ஒரு ப்ரீ பிளான் மர்டர் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சோனத்தை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. சோனமுக்கும் இந்த ராஜாவுக்கு நடந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலுமே பல ஆங்கிள் தேடிலாம் பார்த்திருக்காங்க. ஆனா சோனம் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம ராஜாவுடைய சடலம் கிடந்த இடத்துல இருந்து 22 கிலோமீட்டர் தான் பங்களாதேஷ் பார்டரும் இருந்திருக்கு. பங்களாதேஷ்ல இருந்து இல்லீகல் இமிகிரேஷன் ஆகி வரக்கூடிய நிறைய பேர் அங்க இருக்கிற ஒரு ஆத்து வழியா வரக்கூடியதுனால ஒருவேளை சோனம் இந்த ஆத்து வழியா கடத்தப்பட்டிருப்பாங்களோ, அதாவது பங்களாதேஷ் நாட்டுக்கு கடத்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் கூட ஆரம்பத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழ ஆரம்பிக்குது. பட் என்னதான் இந்த மாதிரி சந்தேகம்லாம் எழுந்து நிறைய சிசிடிவி காட்சிகள்லாம் கிடைச்சாலும் கூட, நிறைய எவிடன்ஸ்லாம் கிடைச்சாலும் கூட இவங்க 2 பேருக்கும் உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பல நாட்களா அவங்களால கண்டே பிடிக்க முடியல. ராஜாவுடைய சடலம் கிடைச்ச அந்த ஏரியா கூட ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அது மட்டும் இல்லாம கடந்த 1 வருடங்களா அந்த டூரிஸ்ட் பிளேஸை அனுமதிக்கவே இல்லை. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த இடம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை கொலை பண்ணி இங்க தூக்கி போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகங்கள்லாம் எழ ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் விசாரணையில இந்த ராஜா மற்றும் சோனமுக்கு ஒரு லோக்கல் கைடு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு போலீஸ் ஆபீசர் விசாரிக்கும் போது நான் அவங்க தங்கி இருக்கிற ஹோட்டல் ரூம் வரைக்கும் தான் டிராப் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த லோக்கல் கைடு சொல்லி இருந்திருக்காரு. மற்றபடி அவர் ஒருவேளை இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை துருவி விசாரணை பண்ணாலும் கூட எந்த ஒரு தடயமும் போதுமான அளவுக்கு கிடைக்காமலே போகுது. இது ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் ராஜாவுடைய அம்மா கிட்ட இந்த சோனம் பேசினாங்களே, அந்த நேரத்தில் இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனதாகவும் அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடும் காஃபியும் சரியில்லை, அதனால அந்த ரெஸ்டாரண்ட்ல ராஜா ஆர்கியூமெண்ட் பண்ணாரு. இதை வச்சு பார்க்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க யாராவது இந்த ராஜா மற்றும் சோனமை ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் கூட போலீஸ் ஆஃபீஸருக்கு எழுந்து இமிடியேட்டா அந்த ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு விசாரிக்கிறாங்க. பட் அங்கேயுமே போதுமான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காமலே போகுது. இப்படியே 18 நாட்கள் வரைக்கும் இந்த கேஸ்ல இவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாம பல குற்றச்சாட்டுகள் பல அவப்பெயர் எல்லாமே இந்த மேகாலயா போலீஸ் மேல வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த நேரத்துல தான் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்டே ஜூன் 8ஆம் தேதி எல்லாருக்குமே காத்துக்கிட்டு இருந்திருக்கு.
உத்தரப்பிரதேச மாநிலத்துல வாரணாசி டு காசிபூர் ஹைவேக்கு பக்கத்துல காசி சாய் டேஸ்ட் என்ற பெயரில் ஒரு தாபா ஒன்று இருக்கு. இந்த தாபாவுக்கு நள்ளிரவு 1 மணி வாக்குல ஒரு பொண்ணு நடந்து வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு ஒரு சோகமான முகத்தோட ஒரு பிளாக் ஷர்ட் மற்றும் ஜீன்ஸ் அணிந்த நிலையில அந்த தாபாக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற கஸ்டமர் கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த தாபாவுடைய ஓனரான சாகில் யாதவ் அப்படின்றவர் இமிடியேட்டா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு உங்க ஃபோன் மட்டும் கொடுங்க, நான் என்னுடைய ஃபேமிலிக்கு பேசணும், என்னுடைய ஃபோன் வந்து மிஸ் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரினோ அந்த சாகில் யாதவும் இந்த பொண்ணு தனியா இருக்கா, பதட்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு அவளுக்கான தண்ணி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்ததுக்கு பிறகு தன்னுடைய போனையுமே கொடுத்திருந்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு தன்னுடைய அண்ணனான கோவிந்துக்கு கால் பண்றாங்க. கால் அட்டன் ஆனதுமே இமிடியேட்டா ஓன்னு அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு மிரண்டு போன அந்த சாகில் யாதவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இமிடியேட்டா அந்த போன் கொஞ்ச நேரத்துல கட் ஆகிட்டதுனால அந்த பொண்ணு கிட்ட இருந்து அந்த போனை வாங்கி இருந்திருக்காரு. மறுபடியும் அந்த கோவிந்த் அப்படின்றவர் அந்த சேம் நம்பருக்கே கால் பண்ணி இருந்திருக்காரு. அப்போ கால் பண்ணி இந்த சாகில் யாதவ் கிட்ட பேசும்போது சாகில் யாதவ் நடந்த விஷயங்களை சொல்றாரு. அப்போதான் இந்த கோவிந்த் என்ன சொல்றாருன்னா, மேகாலயா மாநிலத்துல காணாம போன சோனம் ரகுவன்சி தான் அங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னும், அவங்க என்னுடைய தங்கச்சி தான், அவங்களை எங்கேயும் போக விடாம அங்கேயே உட்கார வைங்க, உங்களுடைய கடை எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே இந்த கோவிந்த் வாங்கி இருந்திருக்காரு. உடனே சோனமுடைய அண்ணனான கோவிந்த் காசிபூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுத்திருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசருமே சரியா 2:30 மணிக்கு அந்த தாபாவுக்கு வந்து அந்த பொண்ணை கஸ்டடியில எடுத்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்திருந்திருக்காங்க. மறுபக்கம் மேகாலயா போலீஸ் ஆபீசருக்குமே இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. 18 நாட்களா என்ன பண்றதுன்னு தெரியாம பித்து பிடிச்சிக்கிட்டு இருந்த மேகாலயா போலீஸுக்கு இப்படி ஒரு செய்தி வந்ததுமே பயங்கர சந்தோஷப்பட்டு இருந்திருக்காங்க. உடனடியாக அவங்களுடைய ஸ்பெஷல் டீம் இந்த காசிபூர் ஊருக்கு வந்து சோனமை கஸ்டடியில எடுத்து அவங்களுடைய ஊருக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அப்போ சோனம் கிட்ட விசாரணை பண்ணும்போது என்ன யாரோ கடத்திட்டாங்க, நான் எப்படி இந்த ஊருக்கு வந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை, என்னுடைய மொபைல் போனும் எல்லாமே காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசருக்கு இந்த சோனமுடைய ஸ்டேட்மெண்ட்ல சில சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. அதற்கான காரணம் என்னன்னா, இந்த சோனம் மற்றும் ராஜா ரகுவன்சி ஆரம்பத்தில் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஸ்ரீநகருக்கு தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அந்த நேரத்தில் பகல்காம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்ததுனால இவங்க அங்க போக வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த குடும்பத்தார்களுமே நீங்க எங்கேயுமே டூர் போக வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நாட்கள்லயே மே 18ஆம் தேதி நாம மேகாலயா மாநிலத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு தான் இந்த ராஜா கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த மேகாலயாவில் எங்கெங்க போறோம், அசாம் மாநிலத்தில் எந்த இடத்துல ஃபிளைட்ல இறங்க போறோம், எந்த ஹோட்டல்ல தங்க போறோம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த பொண்ணு தான் டிக்கெட்லாம் புக் பண்ணி இருந்திருக்கா. ஆனா இதுல சந்தேகப்படுற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு எந்த இடத்துலயுமே ரிட்டர்ன் டிக்கெட்டை புக் பண்ணவே இல்லை. இவ்வளவு பிளான் பண்ண இந்த பொண்ணு எதனால ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணல அப்படிங்கிறது போலீஸ் ஆபீசருக்கு இந்த சோனமை தேடிக்கிட்டு இருந்த சமயத்திலே சந்தேகம் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 20ஆம் தேதி இந்த சோனம் மற்றும் ராஜா கிளம்புறதுக்கு முன்னாடி ராஜா தன்னுடைய வீட்டுல இருந்து அவர் மட்டும் தான் கிளம்பி இருந்திருக்காரு. மறுபக்கம் சோனம் முதல் நாளே தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு டைரக்டா போயிருந்திருக்காங்க. இந்த நேரத்துல ராஜா அந்த வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு வரதா சொல்லி இருந்திருக்காரு. அப்போ ராஜாவுடைய கழுத்துலயும் கையிலையும் தங்க நகைகள் இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் ஏன் போட்டுருப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ சோனம் தான் என்ன போட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மேகாலயா ட்ரிப்புக்கு மொத்த குடும்பமுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்கு. ராஜாவுடைய அம்மா கூட நீ இந்த ஹனிமூனுக்கு போக வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா தன்னுடைய மனைவி சோனம் ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுடைய பிடிவாதத்துல தான் அன்றைய நாள் அவர் கிளம்பி போயிருந்திருக்காரு. இந்த விஷயங்கள் மூலமா மேகாலயா போலீஸுக்கு சில சந்தேகங்கள் ஆரம்பத்திலே இருந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, லோக்கல் கைடை விசாரணை பண்ணப்போ ஒரு 3 பேர் ஹிந்தியில பேசிக்கொண்டு ஹோட்டல்கிட்ட ராஜாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சோனம் ஏதோ கேம் பிளே ஆடி இருக்கா அப்படிங்கிறது இந்த சோனமை தேடிக்கிட்டு இருந்த சமயத்திலே அவங்களுக்கு தோணி இருந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் இந்த சோனம் மாட்டினதுக்கு பிறகு மறுபடியும் துருவி விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே இந்த சோனம் ஒண்ணு விடாம சொல்லி இருந்திருக்கா. சோனமுடைய அப்பா ஒரு ஃபேக்டரி ஒன்று நடத்திக்கிட்டு வராரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிட்டு படுத்த படுக்கையா இருந்திருக்காரு. இதனால அவருடைய ஃபேக்டரி பிசினஸ் எல்லாத்தையுமே இந்த சோனமுடைய அண்ணன் கோவிந்த் தான் ஆரம்பத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சோனமுமே ஒரு கட்டத்தில் படிப்பு முடிச்சதுக்கு பிறகு HR போஸ்டிங்ல தங்களுடைய ஃபேமிலி பிசினஸையே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் சோனமுக்கு ராஜு அப்படின்ற ஒரு பையனுடைய பழக்கம் அந்த கம்பெனிலேயே ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த ராஜு அப்படின்றவன் அந்த ஃபேக்டரியில மேனேஜரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இவங்களுடைய நட்பு ஒரு கட்டத்தில் காதலாவும்
ராஜாவும் மாறி இருந்திருக்கு. ஆனா மறுபக்கம் சோனமுக்கு வயசாகிக்கிட்டே போறதுனால திருமணம் பண்ணி வைக்கணும், நல்ல வரனா பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும், நமக்கும் உடல்நிலை சரியில்லாதனால நம்ம சாகரத்துக்குள்ள திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சோனமுடைய அப்பா நினைச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் இந்த ராஜா ரகுவன்சியுடைய வரன் இந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கு. வசதி வயசா இருக்கட்டும், அவங்களுடைய ஜாதி வயசா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரெண்டு பேருக்கும் ஒத்து போறதுனால ராஜா தான் சோனமுக்கு கரெக்டா இருப்பாரு அப்படின்னு இந்த சோனமுடைய அப்பா நினைச்சிருக்காரு. மறுபக்கம் ராஜாவுடைய வீட்டுல ரகுவன்சி டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த பிசினஸ்ல பஸ் மற்றும் வேன் எல்லாத்தையுமே கல்வி நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விடுறது, முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு வாடகைக்கு விடுறது அப்படின்னு இந்த ரெண்டல் பிசினஸை பார்த்துக்கிட்டு வராங்க. இந்த ரெண்டல் பிசினஸ் எல்லாத்தையுமே இந்த ராஜா ரகுவன்சி தான் பார்த்துக்கிட்டு வராரு. 2007 இருந்து இந்த பிசினஸை இந்த குடும்பத்தார்கள் பார்த்துக்கிட்டு வராங்க. இப்படி வசதியிலுமே எந்த பிரச்சனையுமே இல்லாத ராஜாவுடைய குடும்பத்துல சோனம் திருமணம் பண்ணிக்கிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சோனமுடைய அப்பா நினைச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் இறந்து போவதற்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் 2025 வாக்குல மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடெல்லாம் பார்த்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் இறுதியிலேயே 2 பேருக்கும் நிச்சயதார்த்தமும் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அப்ப வரைக்குமே இந்த பொண்ணு தனக்கு இந்த திருமணத்துல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி எந்த அப்செக்ஷனுமே தெரிவிக்கவே இல்லை. தொடர்ந்து தன்னுடைய அப்பாவும் அண்ணனும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு எந்த இடத்துலயுமே மறுப்பு தெரிவிக்காம, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம இந்த ராஜா கிட்டயுமே நல்லா பேசி பழகிக்கிட்டு தான் இந்த பொண்ணு இருந்திருக்கா. இறுதியா இவங்களுக்கான மேரேஜ் மே 11ஆம் தேதி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஸ்ரீநகருக்கு அடிமோன் போகலாம் அப்படிங்கிறது கேன்சல் ஆனதுனால இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மேகாலயாவுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த சோனம் பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய காதலனான ராஜு குஷ்வாகா அப்படின்றவங்க கிட்ட டிஸ்கஸ் மற்றும் பிளான்லாம் பண்ணி இந்த ராஜா ரகுவன்சியை மேகாலயாவிலே போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் சில கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட டீலிங்லாம் பேசி முடிச்சுட்டு என்னென்ன பண்ண போறோம், எப்படி கொலை பண்ண போறோம், எந்த இடத்துல எங்கெங்க வந்துட்டு இருப்போம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த பொண்ணே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. அதே மாதிரி வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கே இந்த பொண்ணு போயிட்டு அங்க இருந்து பிளான் எல்லாத்தையுமே பக்கவா பிளான் பண்ணி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அசாம் மாநிலத்துக்கு போயிருந்திருக்காங்க, அங்கிருந்து மேகாலயா மாநிலத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பிளான் பண்ணபடி மே 23ஆம் தேதி விஷால் சௌகான், ஆகாஷ் ராஜ்புட் மற்றும் ஆனந்த் அப்படின்னு இந்த 3 கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட டீலிங்லாம் பேசப்பட்டு இருந்ததுனால அவங்க கிட்ட இவங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த பொண்ணு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. என்னதான் இவங்க 2 பேரும் ஸ்கூட்டியில் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட சில இடங்கள்ல சிசிடிவி காட்சிகளில் கூட இந்த பொண்ணு ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறது, தனியா நின்று ஏதோ மெசேஜ் பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ராஜாவை கடத்திட்டு போயிட்டு இந்த 3 பேரும் கொலை பண்ணி அந்த பள்ளத்தாக்கு கிட்ட போட்டதாகவும், அந்த ஸ்கூட்டி நின்ன இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே இவங்களுடைய பேக் மற்றும் ஸ்கூட்டியோடைய கீயை போட்டதாகவும், அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் கில்லர் எல்லாருமே எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்கா. ஆனா எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு, எப்படி இந்த பொண்ணு அந்த காசிப்பூர் அப்படின்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற ஹைவே ரோட்டு கிட்ட வந்தா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டீட்டெயிலுமே அவ சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் மௌனமாக தான் அந்த பொண்ணு இருந்துகிட்டு இருக்கா. தொடர்ந்து போலீஸ் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அவங்களுடைய காதலனை சேர்த்து 4 பேரையுமே கைது பண்ணி இருந்திருக்காங்க. அவங்க கிட்டயுமே விசாரணைகள்லாம் பரபரப்பா தற்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. பட் எது எப்படியோ இந்த கேஸ்ல எந்த விதத்திலுமே சம்பந்தமே இல்லாத ஒரு அப்பாவி தான் இந்த ராஜா ரகுவன்சி. ஒரு அப்பாவியா அநியாயமா இவங்க கொலை பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா அது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் தான். தனக்கு மேரேஜ்ல விருப்பம் இல்லைன்னு ராஜா கிட்டே சொல்லியிருந்தாலே கண்டிப்பா அவரே விலகி போயிருந்திருப்பாரு. ஆனா அது எதையுமே இந்த பொண்ணு பண்ணாம ராஜாவை தீர்த்து கட்டிட்டா இதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்திருக்கா. இதுல இன்னொரு மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சோனம் காணாம போன சமயத்துல ராஜாவுடைய அப்பா அம்மா வீட்டு சைடு எல்லாமே இந்த பொண்ணு நல்லவ, யாரோ இவங்களை கடத்திருக்காங்க, மேகாலயா மாநிலத்தில் இருக்கிற கிராம மக்கள் தான் இவங்களை கடத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் சோனம் மேல அந்த குடும்பத்தார்களுக்கு எந்தவித சந்தேகமுமே வரவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவா தன்னுடைய மாமியார் கிட்ட அப்பப்ப கால் பண்ணி பேசி டிராமாலாம் நடத்தி இருந்திருக்கா. பட் எக்ஸாக்டா ராஜாவை எப்படி கொலை பண்ணாங்க, எப்படி அந்த பள்ளத்தாக்கில் கொண்டே போட்டாங்க, ஸ்கூட்டியை எப்படி பார்க் பண்ணாங்க அப்படின்ற முதற்கொண்டு எதுவுமே அந்த பொண்ணுடைய வாயில இருந்து இப்போ வரைக்கும் வரல. சப்போஸ் அப்படி ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ், அப்படி இல்லைன்னா நம்முடைய டெலிகிராம் சேனல், நம்முடைய கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மேகாலயா மக்களை பற்றி நிறைய பேர் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சதுனால அதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி கூட மேகாலயா மக்கள் தங்களுடைய சோசியல் மீடியா மற்றும் மீடியாக்கள்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. தற்போதைக்கு கூட இந்த செய்தி இன்னமும் பரபரப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த அதிர்ச்சியில் இருந்து ராஜாவுடைய குடும்பத்தார்கள் மீளவே இல்லை. தங்களுடைய சுயலாபத்துக்காக அநியாயமாக ராஜாவை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தன்னுடைய அப்பாவை மீறி திருமணத்தை நிறுத்த முடியாது, இந்த திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாது அப்படின்னு என்னதான் சோனமுக்கு
தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒருவேளை அந்த பையனை திருமணம் பண்ணி கொண்டு எங்கேயாவது ஓடி போயிருந்திருக்கலாம். அநியாயமா இந்த பையனை கொலை பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடைசியில் இந்த பொண்ணாலேயே நிம்மதியாகவும் வாழ முடியல, அந்த பையனையுமே நிம்மதியாகவும் வாழ விடல. அவசரத்தில் எடுக்கிற முடிவு எப்போதுமே ஒரு பெரிய ஆபத்தில் தான் கொண்டே சேர்க்கும் அப்படிங்கிறத நிச்சயமா இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இந்த ராஜா ரகுவன்சி மற்றும் சோனம் ரகுவன்சியோடைய வழக்கில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.